இந்த ஷோவில் வந்துட்டு ஒரே ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். நீங்கள் கப்பலா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஆர் யூ டூ டுகெதர்? ஓ நீங்கள் சாரி மேடம் மாற்றி சொல்லிட்டேன். ஐயோ வந்த உடனே இப்படி ஒரு மிஸ் ஆப். ஓகே யூ கைஸ் ஆர் டுகெதர். ஓகே எப்படி சேர்ந்து இருந்தோம் இந்த ஷோ வரணும்னு தோணுச்சு உங்களுக்கு? ஆஸ் யூஸ்வல் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்க, ஒழுங்காக பார்க்கலையோ சேர்ந்து போக மாட்டீங்க. பரவாயில்லையா? எனக்கு சங்கடமே இல்லை. ஓகே ஹவு லாங் ஹேவ் பீன் டேட்டிங்? டேட்டிங் இல்லை ரிலேஷன்ஷிப் தான். கேன் யூ எக்ஸ்பிளைன் தட்? என்னங்க நான் டேட்டிங்னாலே ரிலேஷன்ஷிப் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். ஓகே கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்லை வீட்டில் தெரியுமா? என்ன சொன்னீங்க வீட்டில் போய்? பரவாயில்லையே ப்ரோ, எப்படி இவ்வளோ ப்ரோக்ரெசிவால பேரண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் எந்த ஊர் மேடம்? ஏன் மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே எவ்வளோ பேர் கோயம்புத்தூர்? பாரு உங்களுக்கு சொந்த ஊரில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற தோட்டத்தெல்லாம் வித்துட்டு வந்துட்டானுங்க கிளம்பி. மேடம் பார்ட்டி 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 அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பார்க்குற பொண்ணு, மேடம் நீங்கள் என்ன அழைக்கும் மேடம் வாங்க. என்ன வித்த தோட்டத்தை இப்படி பிடிச்சிக்கிறது? வாங்கம்மா. ஆல் ரைட் ஓகே. நீங்கள் எந்த ஊர்? தேனி. கண்ணீர்லாம் வருதுயா. நீங்கள் மேடம்? கேரளா. ஓ வாவ் மேம். ஆல் ரைட். கேன் வி ஹேவ் ஆல் ஆஃப் us to you both? வாவ் பியூட்டிஃபுல். ஆல் ரைட். சம்மா பரவாயில்ல. தேனி பையனுக்கு கேரளா போனா. ஓகே ஆல் ரைட். எனக்கு எல்லாம் தோணுது, தப்பாவே தோணுதா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆல் ரைட் ஓகே. ஹவ் டிட் யூ கைஸ் மீட்? ஆஃபீஸில். இந்த ஆஃபீஸ் கான்டாக்ட் கிடைக்குமா? இல்லை நான் எனக்காக கேட்கல, இங்கே பல பேர் இருக்காங்கன்னு தோணுது எனக்கு. எவ்வளோ பேர் இங்கே சிங்கிள்? அப்படிலாம் தெரியலையே, பார்க்க நல்லா தான் இருக்கீங்க. என்ன பிரச்சனை? ஊனமா உங்களுக்கு? ஏதாவது டிசேபிள் ஏதாவது ஆயிட்டீங்களா? இல்லை அதெல்லாம் இல்லை. ஓகே சொல்லுங்க. How did you guys meet? What did you tell her? You proposed her or she proposed to you? First you were friends. Okay. You liked each other? One day you were drank and you spoke. என் காது என்ன நினைச்ச நீ? இவன் குடிச்சானா பேசினானா? நான் நம்புவேனா? இவர் நீ வந்துட்டு, அதாவது நீ உண்மை சொல்லணும்னு அவசியம் இல்லை, போய் பேசக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஓகே பேச தான் முடியும். ஏன் நீ எல்லாம் என் ஃப்ரெண்டாக தான் நான் ஜாலியாக இருப்பேயா? நீ கிஸ் அடி நான் பார்க்குறேன் அப்படி இருந்திருப்பேன் நான். ஆல் ரைட் ஓகே. ஸோ குட். வாட்ஸ் யுவர் நேம்? ஹரி. உங்கள் பேர் மேம்? மரியா. உங்கள் பேர் ஹரி. Guys, you know where I'm going with this right now. ஓகே உங்களுக்கு சிலுவை ஓகேவா ப்ரோ? ஓகே தான். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி ப்ரோ உங்கள் அம்மா அப்பா எனக்கு கொடுத்துறீங்களா? நான் வச்சுக்கிறேன் உங்கள் அம்மா அப்பாவை. எனக்கு உங்கள் பொண்டாட்டி வேண்டாம், எங்கள் அம்மா அப்பாவை எனக்கு கொடுத்துருங்க. வா மேம். ஆல் ரைட். ஸோ ப்ரோக்ரெசிவ். ஹவ் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? தெரியலையா? உங்கள் அம்மா அப்பா லவ் மேரேஜா? அதான் இல்லைன்னா நடக்குமா இதெல்லாம்? ஆல் ரைட். எனி சிங்கிள் உமன் இன் த ஹவுஸ்? என்ன மேடம் அப்படி காட்டுறீங்க? நீங்கள் சிங்கிளா மேடம்? ஏன் மேடம் சிங்கிளாக இருக்கீங்க? என்னாச்சு? பிரேக்கப் ஆயிடுச்சு. கேப்ப மேடம் என்ன பிரேக்கப் தானே? என்னாச்சு பிரேக்கப்பில்? வாட் ஹேப்பன்? பிரேக்கப் ஆனால் பிரிஞ்சிருவோம் மேடம். கெட்ட வார்த்தை திட்டிடுவோம் மேடம். நான் என்ன பிரேக்கப் ஆனால் பிரிய மாட்டாங்களா? நாங்கள் நல்லா பிரேக்கப் படிச்சுட்டு வாடி போகலாம், ஓய புக் பண்ணு, நீ வா கிளம்ப, நம்ம என்னத்தை பிரேக்கப் பண்ணால் பண்ணிட்டு போகலாம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. பிரேக்கப் பண்ணால் பிரிய தான் சார். ஏன் பிரேக்கப் ஆச்சு? ஹீ சீட்டட் ஆர் யூ சீட்டட்? அவ்வளோ தூரம் போகல. அவ்வளோ திறமை இல்லையா? அச்சோ அவ்வளோ திறமையில எப்படி மேடம் பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிங்க அப்போ? ஓகே. அவரை வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன் மேடம்? அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க. என்ன இருக்கு? கேன்சர். Shouldn't have made jokes. Okay. Is he dead? No. Okay. What happened? You don't know. இல்ல மைக்கு தான் மேடம். அது ஒன்றும் இல்லை. என்ன உங்கள் வாய்க்கிட்ட நான் மைக்கு தானே கொடுப்போம். என்னடி ஏன் ஷாக் ஆகுறீங்க? மைக்கு தானே கொடுத்தேன்.
உங்க பாய் ஃப்ரெண்ட் வரல, மைக்கு தான் அது. சொல்லுங்க. ஓகே, அவங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு உங்களோட பிரேக்கப் பண்ணிட்டார். ஏன் மேடம் இதெல்லாம் லூசு குதி மாட்டி ஒரு காரணம் என்ன மேடம்? யாரு மேடம் இவன்? எப்படி மீட் பண்ணீங்க நீங்க? விக்னேஷ். நீ யாருமா? நீ யாரு? அந்த பையனோட அம்மாவா நீங்க? ஏன் புருஷனுக்கு தான் சார் உடம்பு சரியில்லை. நீ யாருமா? சிஸ்டர். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க சிஸ்டர்? பிரேக்கப் ஆகும்போது கூட பிரேக்கப் ஆகும்போது கூட சப்போர்ட். பிரேக்கப் ஆகும்போது கூட இருந்தியா? அதனால தான் உனக்கு பிரேக்கப் ஆயிருக்கு. இவளே கூட்டி போனானே. இவ கூட இருந்த. மேடம் நீங்க சிஸ்டர் தானே, மிஸ்ட்ரஸ் இல்லையே. கூட இருந்தீங்களா? மேடம் ஐ வாண்ட் டு வாட்ச். You were with her. What happened? You tell me, ma'am. She is shy about this. I guess she'll cry. You will not know. Tissue you want? Tissue? வேணுமா? மேடம் எல்லாமே கரெக்டா கேக்குறீங்க மேடம். ஆனா தப்பான இடத்துல கேக்குறீங்க. என்ன பிரச்சனை? அதான் அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை. சோ என்ன சிரிக்கிற நீ? என்ன அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை? பாலா செத்துருவான் போல சீக்கிரம். அவன் விட்டுட்டு போயிட்டான். ஜாலியா இருக்குல்ல அப்படின்னு. நான் ஜோக்ஸ் எல்லாம் நான் அடிச்சு. எனக்கு ஃபன்னியா இருந்துச்சு. உனக்கு ஃபன்னியா இருந்துச்சு மேடம். இந்த பொண்ணை கட் பண்ணுங்க மேடம் உங்க லைஃப் விட்டு. நீங்க சொல்லுங்க. So he was ghosting her at one point. He was ghosting her. Okay. அதனால eventually they broke up. இது சொல்றதுக்கு உனக்கு மைக் ஒண்ணு. அது அந்த பொண்ணே சொல்லிருக்கலாம். நீ மொத்த கதை எப்படி மீட் பண்ணாங்க? அது உங்களுக்கு தெரியுமா? They met on Bumble. So cool. பெங்களூர்ல Bumble நல்லா இருக்கா? இல்ல. சாரி. மேடம் நீங்க சிங்கிளா மேடம்? இல்ல. எப்படி மேடம்? மேடம் இரு மேடம். இப்போ நீங்க வந்துட்டு நீங்க you will feel better about this. I promise it to you. How's your boyfriend madam? Complicated. Complicated. ஏன் அவருக்கு கேன்சரா? Are you dating her his daddy? இல்ல அப்பலாம் இல்ல. ஓகே. நர்ஸுக்கு பதிலா நீங்க ஒரு சுகர் மாமியா போயிருக்கீங்க. அப்பலாம் இல்ல. என்னாச்சு? Same breakup. அங்க யாருக்கு உடம்பு சரியில்லை? ஒரே மாசத்துல ஆச்சா? மேடம் ஒரே மாசத்துல பீரியட்ஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். என்ன மேடம் பிரேக்கப் சிங்க் ஆயிருக்கு உங்களுக்கு? ஓகே, என்னாச்சு? காம்ப்ளிகேட். நீங்க சிங்கிள் இல்ல, பிரேக்கப் ஆயிருச்சு. ஆமா. என்ன மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? நீ வேணும்னு வந்தியா? இவன்கிட்ட தப்பா சொல்லுவோம், இவன் ஏதாவது பண்ணுவான் இவன். சாரி, வீடியோக்கு நடுவில் இதை பண்ணுறேன், மன்னிச்சுக்கோங்க. ஒன்றும் கிடையாது. என்னோட சோலோ ஸ்டாண்டப் காமெடி ஸ்பெஷல் சர்வைவர்ஸ் கில்ட் நான் ஜூன்ல இருந்து டூர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணுறேன் June 14th. அதுக்கப்புறம் June 29th வந்துட்டு ஹைதராபாத்ல பண்ணுறேன். அதுக்கப்புறம் July 12th பெங்களூர்ல பண்ணுறேன். அதோட டிக்கெட் லிங்க் வந்துட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அப்படின்னா பின்டு கமெண்ட்ல இருக்கும். டிக்கெட்ஸ் வாங்கிட்டு லைவ் ஷோக்கு வாங்க. இதில் நிறைய க்ரௌட் ஒர்க்கும் இருக்கும். அது போக நான் எழுதின ஒரு 45 minutesோட ஜோக்ஸும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்க. யூ வில் ஹாவ் ஃபன். அப்படியே வீடியோ போய் பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். அந்த விஷயங்கள்லாம் நான் கடைசியில் சொல்லுவேன்ல, அதை வந்து நான் இப்பவே சொல்லிட்டேன். வேற எதுவும் இல்லை. See you soon. Bye. பிரேக்கப் ஆச்சு. ஓகே, ஆனா சிங்கிள் இல்ல. தண்ணி மூஞ்சியில் ஊற்றி விட்டுருவான் நான் பார்த்துக்க. பிரேக்கப் ஆயிருச்சு ஆனா சிங்கிள். ஏன்? எப்படி அது? How does that work? I'm seeing someone else. You are seeing someone. அத சொல்லி தொலைய வேண்டியதானே? ஓகே. அவர் யாரு? அப்பா அம்மா காமிச்ச பையன். உனக்கு எல்லாம் என்ன தைரியம் இருக்கணும்? மேடம் நீங்க கப்பல் இல்ல. ஓகே, எவ்வளவு நல்லா? 10 years. கை தட்டுறவங்க ரொம்ப செல்ஃப் அவேரான அவ்வளோ ஆளுங்க மேடம். அவங்களுக்கு நடக்காது. வேற எதுனாலையும் அவங்க கை தட்டலை. ஓகே. 10 years. How did you guys meet? வீட்டில் பார்த்த பையனா? லவ் மேரேஜ். கல்யாணம் ஆயிடுச்சா? வாவ், பியூட்டிஃபுல். ஆல் ரைட். ஓகே. எல்லாத்துக்கும் தட்டுவியா? லவ் மேரேஜ். எப்படி மீட் பண்ணீங்க? செகண்ட் PUC. அதில் நீங்கள் பெங்களூர் தான் நீங்கள்? ஓ நைஸ். ஓகே.
பார்த்தோன்னே என்ன தோணுச்சு உங்களுக்கு? மேடம் இதெல்லாம் என்ன சொல்லக்கூடாது மேடம். என்ன மேடம் அடிக்கிறீங்க மேடம்? நீங்க வந்துட்டு டிக்கெட் எடுக்கும் போதே முடிவு பண்ணிட்டீங்கல்ல, சொல்லணும்டா வாடா வா நீ டிக்கெட் எடுக்கல அப்படிங்க. இது சர்ப்ரைஸா கூட்டிட்டு வந்தது. ஏன் எல்லா பசங்களும் இந்த வேலை பாக்குறீங்க? ஷோக்கு வந்து ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டு வந்துருது, ஏய் இது சர்ப்ரைஸ், நான்லாம் ஒரு சர்ப்ரைஸா உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு? என்ன பார்த்து என்ன பண்ண போறோம் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்? ஓகே நீங்க சொல்லுங்க மேடம். என்ன பார்த்துருக்கீங்களா நீங்க? ஓ என்ன தோணுச்சு உங்களுக்கு என்ன பார்த்த உடனே? உங்க வீடியோஸ் பார்க்கும்போது மேடம் இழுக்காதீங்க மேடம், தேவையில்லாத வேலை மேடம். நீங்க பாருங்க, நீங்க ஒரு வார்த்தை தான் எக்ஸ்ட்ரா பேசல. நீங்க பாரு என்ன இங்க பாருங்க, இங்க பாருங்க மேடம், முடிச்சிருங்க மேடம். எதா இருந்தாலும் ஏன் மேடம் இழுக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. வீடியோஸ் பார்க்கும்போது இல்ல ஃபன்னா இருந்துச்சு, பட் ஐ டிடன்ட் நோ ஐ வில் மீட் யூ. Are you happy about this? You are happy. You will not be. Yeah. Okay, நீங்க சொல்லுங்க. So actually second PUC ல இருக்கும்போது I was first bench student and he was second bench student. நான் வந்து பார்த்ததே ரேர். நான் அன்னைக்கு போய் ப்ரோபோஸ் பண்ணேன். He rejected me. Then he came and proposed me. Okay. Then he came and proposed me on my birthday. Like with dead rose. Cinema. எனக்கு animated movies என்ன ரொம்ப பிடிக்கும். Okay. So ticket book பண்ணி கூட்டிட்டு போனாங்க with the friends. கூட்டிட்டு போயிட்டு on the staircase வரும்போது with the dead rose. அந்த ரோஸ் வந்து பேக் பாக்கெட்ல வச்சு full சட்னி பண்ணிட்டு அப்புறம் தான் கொடுத்துருக்காங்க எனக்கு. வரலாற்றில் இப்படி ஒரு ப்ரொபோசலை எவனுமே பார்த்திருக்க முடியாது. அதாவது ரோஸை பின்னாடி வச்சு உட்காந்து இப்படி அப்புறம் ஐ லவ் யூ. So I still have the rose. You still have the rose. Oh, okay. So cool, man. ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? Recent breakup. அதாவது ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் ஆல்ரெடி ஒரு பிரேக்கப் ஆச்சு. Yes. அப்புறம் அவங்க பர்த்டே எவ்வளவு நாள் கழிச்சு வந்துச்சு? 2 years later. 2 years கழிச்சு. அந்த பர்த்டே வந்த பர்த்டே இல்லை, 2 வருஷம் கழிச்சு அப்போ அந்த பர்த்டேக்கு நீங்க போய் ப்ரொபோஸ் பண்ணீங்க. இந்த 2 வருஷத்துல என்ன ப்ரோ மாறுச்சு? The baby were together. அது ஒரு bond for me. ஓ ஃப்ரெண்டா? ஓகே ஓகே. அது நீங்க யார் மேடம்? ப்ரோ நம்ம அந்த பொண்ணை பத்தி கேட்போம் ஒரே நிமிஷம். அதாவது உங்களை டேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பையன் போய் யாரையோ டேட் பண்ணி அது கல்யாணம் வரைக்கும் போயிருச்சு, அதுவும் இருந்துருச்சு. அவங்க டேட் பண்ணிருக்காங்க. ஓ நீங்க வந்துட்டு கேரக்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அவங்க லைஃப்ல அவ கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருக்கா இவங்க மாதிரியே. அந்தம்மா பதறது என்ன மாதிரியா? அப்படின்னா அழகா ஒயிட் ஃபேர் லேடி. ஓ மேடம் இப்போ ஒரு கேள்வி நான் கேட்கறேன், ஒயிட்டா இருந்தா அழகா? அப்படி இல்ல. அப்புறம் என்ன மேடம் ஒரே ரேசிஸ்ட்? கத்துனவெல்லாம் அவனுக்கும் வெள்ளத்தோல் இருக்கிற ஒரு பொண்ணு தான் வேணும். என்ன உடனே ரேசிசத்தை தட்டி கேட்டான்டா இவன் அப்படின்னு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. என்ன விட்டுல வந்து எபோனின்னு வந்தாலே டிலீட் பண்ணிட்டு பார்க்குற ஆள் நீ எல்லாம் ஏண்டா? ஓகே. அதாவது என்ன மேட்டர்னா என் ஷோல யாராவது க்ரௌட் ஒர்க் பண்றாங்க, நான் அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னாலே அவங்களோட ரியல் செல்ஃப் வெளியே வந்துடும். அது எப்படின்னு தெரியல, நான் வந்துட்டு தெரப்பி படிச்சிருக்கணும், தெரியாம ஸ்டாண்ட் அப் பண்ணிட்டேன், அதனால ஜாலியா இருக்காங்க, எல்லாரும் கம்ஃபர்டபுள் ஆயிடுறாங்க. மேடம் நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? தாராளமா நீங்க என்ன சொல்லுமோ சொல்லுங்க மேடம், நான் உங்களோட தான் நிக்கிறேன் மேடம். ஓகே சில விஷயத்துக்காக ஏன்னா நான் ஸ்டோரி சொல்வேன். என்னாச்சுன்னா நீ முடியல நான் தெரியாம மேடம் இப்ப நிக்க முடியாது மேடம். ஹை ஸ்கூல் அப்புறம் நடந்தது அவ்வளவுதான். ஹை ஸ்கூல் பியூ. ஆனா இன்ஜினியரிங் இப்போ நீங்க இப்ப இன்ஜினியரிங் படிச்சீங்க? ஆமா ஆமா. என்னாச்சுன்னா உங்க சென்னை ஷோல ஒருத்த வந்தா. ஏன் சென்னை ஷோக்கு? ஆமா 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 வந்து என் பத்தி பூரா பிச் பண்ணிட்டு போனா. அவ வந்திருப்பா தெரியல எனக்கு. ஆனா தெரியல நீ இப்போ அவ இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன் அவ எல்லாம் பொய் சொல்லிட்டு வந்திருக்கா, நான் உண்மையை சொல்ல வந்திருக்கேன்.
ஷோ. அதாவது நான் வந்துட்டு என் ஷோல சொல்லியிருக்கேன், இது ஒரு ஷோ ஸ்டாண்டப்பே கிடையாது, சொல்வதெல்லாம் உண்மைன்னு. இன்னைக்கு உண்மை. வாவ், go ahead, I will not take the mic away from you. You can take your time to bitch all you want because I want to make money. அவ்வளவுதான். You wait a minute. Now the point is for context. நான் கேட்டுக்கிறேன், அந்த பொண்ணு பிட்ச் பண்ணிட்டு போயிருக்காங்க, பையன் அந்த பையன் உங்களை பத்தி பிட்ச் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். இல்ல அவ வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்கா. அவ ஸ்டேஜ் மேல வந்து என்ன பத்தி எல்லாம் நான் சொல்றேன் என்ன சொல்லிருக்கா. ஸ்டேஜ் எனக்கு தெரிஞ்சிரும்ல எனக்கு. அவன் என்கிட்ட தான் பிட்ச் பண்ணனா. ஒரு ஆடியன்ஸ். மேடம் என் ஷோல தான் பிட்ச் பண்ணா. ஆமா. சொல்லுங்க. Bro, I don't care about your stupid relationship. என்ன? ஒண்ணும் கிடையாது. பாத்தீங்களா எவ்வளவு ஸ்பைசி கான்டெக்ட் எடுத்துட்டு, வா வரேன்டா, வடையை தூக்கி நான் வரேன்டா உனக்கு, வாடா இந்தா புடி, என்னத்த வீடியோ போடுற, நான் கொடுக்குறேன் பாரு உனக்கு வீடியோ அப்படின்னு. வா சொல்லுங்க. அதான் tell me. என்னாச்சுன்னா அவ என்ன சொல்லிருப்பா, நான் அவ சிச்சுவேஷன்ஷிப்ல இருந்தா அப்படின்னு சொல்லிருப்பா. நான் ஒரு காஞ்சா பையனை டேட் பண்ணேன்னு சொல்லிருப்பா. அந்த பொண்ணா? பையன். பாப்பாங்கற பையனா? ஓ பெங்களூர் தமிழ். சாரி சி, எனக்கு அதுதான் புரியும், மன்னிச்சுக்கமா, நான் புரிஞ்சுக்கிறேன். சாரி, நான் ட்ரை பண்றேன், ஹாஃப் வே த்ரூ வரேன். அவன் வந்திருக்கனா, நான் ஒரு பொண்ணு வந்து டேட் பண்ண பொண்ணு கஞ்சா அடிச்சுக்கிட்டே இருப்பா. அப்படி இல்ல. ஓகே இருங்க, நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். ஆமா. என்ன கதைனா, ஒரு பையன் வந்துட்டு என் ஷோக்கு வந்து உங்களை பத்தி பிட்ச் பண்ணிருக்கேன். ஆமா. அதெல்லாம் போய் நான் உண்மையை சொல்ல வந்திருக்கேன்டா ஃபயாஸ் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க. உங்க நியாயத்தை கிளியர் பண்ற, நான் ஒரு பஞ்சாயத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்து என்ன கேட்ட மாதிரி தெரியுதா உனக்கு? One hour later. என்ன பத்தி தப்பா சொல்லிட்டு வந்திருக்கா. அதாவது மொத்த கதையில உன்னை பத்தி அவன் தப்பா பேசிருக்காங்க தான் கிரக்ஸ். இதுக்கு எதுக்கு இத்தனை இழுக்கிற நீ? என்ன மெகா சீரியல் நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும், கோழி கொக்கர கோடு கூச்சு. ஆனா அப்போ என்னன்னா, நான் ஒரு I was seeing a guy, okay. I was seeing a guy. ஆனா என்னன்னா, அவ ரெட் ஃபிளாக், கம்ப்ளீட் ரெட் ஃபிளாக். யார் அந்த பையன்? அந்த பையனை பத்தி பிட்ச் பண்ணலாம் அப்புறம். நீ முதல்ல இந்த பையனை பத்தி பேசு. நான் சொல்றேன், கான்டெக்ஸ்ட் சொல்றேன். ஓ இதெல்லாம் கதைக்கு முக்கியமா? ஆமா. கதைக்கு முக்கியமா இல்லன்னு வை, கொன்றுவானே நான் பாத்துக்க. எல்லாரும் வாயை மூடிட்டு இருக்காங்க நான் சொல்ல கேட்டு. காதை மட்டும் நல்லா பாத்துக்க, அவ்வளவுதான். அவன் எப்படின்னா ஃபுல் ரெட் ஃபிளாக்ஸ். எல்லாரும் சொன்னாங்க, வேணா டேட் பண்ணாத. We were not even dating, we were just seeing each other. I had a crush on him, he also liked me. அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் the only thing I liked about him was he was honest. நான் போய் சொன்னேன், உன்னை பத்தி தப்பா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆமா நான் அப்படிதான் சொல்லுவான். I was like, at least he's honest about it. அப்படி. அதுக்கப்புறம் தப்பா சொல்றாங்க, நீ நிறைய பொண்ணுங்களோட இருக்க. ஆமா, நான் நிறைய பொண்ணுங்களோட இருக்கேன், நீயும் அதுல ஒரு பொண்ணு. ஆனா என்ன ஆச்சுன்னா, என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னா, அவன் படிக்கல இல்லை, அவன் இப்படியே ஏதோ பிஸ்னஸ் பண்ணன்னு சொல்றா. அப்படிதான் என்கிட்ட சொன்னா. நான் போய் கேட்டேன், பியூல ஏன் உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க? ஏன்னா அவ காஞ்சா வித்துட்டு இருந்தா காலேஜ்ல. You are dating a peddler. You are seeing a peddler. அப்புறம் நான் போய் அவகிட்ட கேட்டேன், இப்படி சொன்னாங்க. உங்க பெட்லர் நம்பர் கொடுங்க. சரி. நான் போய் அவன்கிட்ட கேட்டேன், இப்படி சொல்றாங்க. அவன் சொன்னா, ஆமா நான் அப்படிதான் பண்ணேன். ஏன் பண்ணேன்? ஏன்னா எங்க வீட்டுல ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கும், ஃபைனான்ஷியலி அன்ஸ்டேபிள். என் அப்பா வந்து இஸ் பெட் ரிடன். கேன்சர்லாம் ஒன்றும் இல்லை. மேடம், I'm just connecting the dots. Wow, okay. ஸோ அப்படி சொன்னா, I was like, okay, இப்போ வித்ரியான்னு கேட்டா, ஆமா. அதுக்கப்புறம் நான் ஓகே, he was honest. நான்
நான் என்ன சொன்னேன், உண்மைதான் சொல்ல வந்தேன்னு சொல்றேன். அதான் உண்மை. உண்மையை நீங்களும் உண்மையை சொல்ல போறீங்க. ஆனா நான் ஒரு உண்மையை சொல்றேன் மேடம். தமிழ்ல தற்குறின்னு ஒரு வார்த்தை இருக்கு மேடம். உங்க பேர் என்ன? கிருபா. கிருபா. இன்னைக்கு அது கிருபான்னு மாறுது மேடம். சொல்லுங்க. கோ அஹெட். அப்படினா அப்படினா தற்குறின்னு என்ன தெரியாதா? படிக்காத ஆர் இல்லிட்ரேட். டம். ஓகே. டம் மேடம். ஓகே. நோ. நான் டம் இல்ல. ஓகே கிருபா. ஓகே.